ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களும் இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பாம்பு கடியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுதான் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற புத்துக்கு பூஜை பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல நைட்டு எல்லா குழந்தைகளும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அந்த பாம்புகள்லாம் வந்துச்சு. அடடா, எல்லா குழந்தையும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே நம்மளும் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் போய் அவங்க ஓரத்துல படுத்துட்டாரு. சிவபெருமான் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த ராத்திரி 12 மணி ஆச்சு. அந்த நேரத்துல தான் அந்த ஊருக்கு அந்த பாம்புகள்லாம் வந்துச்சு. சிவபெருமான கடிச்சிருது. என்னடா இது, கொசு வேற எல்லா பக்கம் கடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனை போய் கடிச்சிச்சு. ஏதோ ஒரு எறும்பு மாதிரி ஏதோ ஒரு கடிக்குதே ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி படுத்துக்கிட்டான். எறும்பு தான் கடிக்குதுன்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க. அப்படியே விடிய ஆரம்பிச்சிச்சு. அங்க இருக்கிற 4-5 குழந்தைகளுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. என்னடா எல்லாரும் எந்திரிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மீனா, எல்லாம் எந்திரிங்க. சிவபெருமானும் பாரு, ரொம்ப நேரம் ஆயி போச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. சிவபெருமானே, நீங்களா எந்திரிங்க. என்னடா வெட்டி முடிச்சாடே கார்த்தி, எந்திரா. என்னடா இவனு எந்திரிக்க மாட்டேங்கிறான்? மீனா, நீயா எந்திரி. என்னடா யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? மீனா, அங்க பாரு வாயில ஏதோ நுர மாதிரி வந்திருக்கு. எல்லாரும் ஒருவேளை மயங்கிட்டாங்களோ? வாயில நுர வந்தா நிச்சயமா அந்த பாம்பு இது கடிச்சிருக்குமோ? எல்லாரும் காலையும் பாரு. அந்த பொண்ணு போய் எல்லா காலையும் பார்த்தா கடைசியில தான் தெரிஞ்சு அவங்களுக்கு பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு தானே வெடிச்சிருக்கு. மீனா, எப்படியாவது காப்பாத்தணும். கருப்பசாமி வீட்டுக்குள்ள படுத்தனால பாம்பு கடிக்கல. அவர் எந்திரிச்சு வந்தாரு. பசங்களா, என்னாச்சு? எல்லா வயலும் நுர வருதா? என்னாச்சு? எப்படி இதாச்சு? கருப்பசாமி, நாங்களே இப்பதான் பார்த்தோம். எல்லாத்துக்கும் பாம்பு கடிச்சிருக்க மாட்டேது. கால்ல கொத்தி இருக்குது. நைட்டு கார்த்திக் உடம்பு கடிக்குதுன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தான். அப்போ அந்த நேரத்துல தான் அந்த பாம்புக்கு இது கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. சிவபெருமானே கடிச்சிருச்சா? சிவபெருமானே, ஐயோ இது எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையோ. என்ன பண்றது? சிவபெருமானே, என்னன்னு உங்களோட சேர்ந்து 4-5 குழந்தைங்க கடிச்சிட்டு அடிபட்டாங்க. எப்படியாவது காப்பாத்தணும். ஐயோ, எல்லாத்து காலையுமே பாம்பு கடிச்சிருக்கு. என்ன பண்ணுவேன் நானு? அப்பதான் அந்த வைத்திய பொண்ணு வந்து பார்த்தா. கருப்பசாமி, இது சாதாரண பாம்பு இல்ல, அந்த ராட்சத நாகக்கடி. சாதாரண பாம்பா இருந்தா நானே விஷமுறிவு மருந்து கொடுத்துருப்பேன். இது ராட்சத நாக பாம்பு. இதுக்கு விஷம் மருந்து எதுவுமே இல்ல என்கிட்ட. இருங்க கருப்பசாமி, அந்த பாம்போட தாரை எங்காவது இருக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே இப்போ பார்த்தா. கடைசியில பார்க்கும்போது தான் அது ஊருக்கு எல்லையில தாண்டி போய்கிட்டு இருக்கு. கருப்பசாமி, அது ஊர் எல்லை தாண்டி தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாம்பு. அப்பதான் சிவபெருமான் கண்ணு முடிச்சாரு. பசங்களா வாங்க, கருப்பசாமி இங்க வாங்க. சிவபெருமானே, நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து, ஏதாவது வழி சொல்லுங்க. கருப்பசாமி, இந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாத்தணும்னா ஊர் எல்லையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு ஒரு நாகப்புத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருஷமா அது பாலடைஞ்ச இடமாவே கிடக்கு. அதுக்கு பூஜை பண்ணி அந்த நாகக்கண்ணியை வேண்டுங்க. அந்த நாகக்கண்ணிட்ட மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கான விஷம் இருக்கு. அந்த மருந்து அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. போங்க, சீக்கிரம் போங்க. சூரிய உதயம் ஆடுறதுக்குள்ள அந்த நாகக்கண்ணி பூஜையை நடத்துங்க. சிவபெருமானே, அப்படியா? நாங்க உடனே போய் அந்த நாகக்கண்ணிக்கு பூஜை பண்றோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம். குட்டி கருப்பசாமி, வா, போய் வழி காட்டு. எங்க இருக்குன்னு அந்த நாகப்புத்தை கண்டுபிடி. குட்டி கருப்பசாமி, நான் உங்களை எல்லாம் தூக்கிட்டு போறேன். நீ முன்னாடி போய் அந்த நாகப்புத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அங்க பாருங்க, அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஊர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நினைக்கிறேன். அங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு தெரியற மாதிரி இருக்கு. அங்க போலாம் வாங்க. அங்கதான் அந்த பாம்புகள் போச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அந்த காட்டை தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போய் பார்த்தாரு. அங்க ஒரு புத்து மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு புத்து மாதிரி தெரியுதே. அப்ப நான் போய் பார்க்க வேண்டியதுதான். இது பாக்குறதுக்கு இன்னும் இவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா பாலடைஞ்சு கிடக்குது. அப்ப இதுதான் புத்துன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கிளீன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நம்ம எல்லாத்தையும் இங்க வர சொல்லுவோம். கருப்பசாமி, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? இங்க வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாலடைஞ்சு கிடந்துச்சு அந்த பாம்பு புத்து. அது மேல வேர்கள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. இதுதான் இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு புத்துன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ரொம்ப அழுக்கா இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுங்க. இந்த பாம்பு புத்தை பார்க்கதான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா தாயே, எங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாத்து. உன்னை நம்பி வந்திருக்கோம். சரியா, வாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம். அம்மா நாகம்மா தாயே, உனக்காக நாங்க பூஜை பண்றோம். இந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படியாவது காப்பாத்து. பசங்களா, எல்லாரும் பூஜை பண்றதுக்கெல்லாம் எடுத்து வைங்க. எல்லா குழந்தையும் கொண்டாந்து அந்த நாகப்புத்து முன்னாடி படுக்க வச்சிருந்தாங்க. அம்மா தாயே, எப்படியாவது எங்க குழந்தைகள் இருக்கிற விஷத்தையெல்லாம் எடுத்துட்டு சாமி. ரொம்ப முடியாத நிலைமையில இருக்காங்க. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். குட்டி கருப்பசாமி, நாகப்புத்துலதான் பாம்பு இருக்கான்னு பாருங்க. அப்பதான் குட்டி கருப்பசாமி போய் மேலே ஏறி நாகப்புத்தை பார்த்தாரு. அப்பதான் என்ன அதிசயம்னா எல்லா புத்துலயுமே ஒரு பாம்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எல்லா புத்துலயுமே பாம்பு இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். சீக்கிரம் வாங்க.
பூஜை பண்ணிட்டோம். தயவு செய்து வந்து எங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகி பூஜை பண்ணி இந்த நாகக்கண்ணி இன்னும் வரலையே? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் தான் இந்த நாகப்புத்தை அடிச்சு உடைச்சனாலதான் இன்னைக்கு இந்த நாகப்புத்துக்கு இந்த நிலைமை. நீங்க என்ன பண்ணாலும் வராது. பாம்புக்கு பால் ஊட்டினாதானே அந்த பால் ஊத்துறதுக்கான எல்லா மாடுகளையும் நான் அழிச்சிட்டேன். பசங்களா மறந்துட்டேன் பாத்தீங்களா? பாம்புகளுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்ல. பால் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏதோ ஒரு மாட்டுல கறந்துட்டு வாங்க சீக்கிரம். அது முடியாது கருப்பசாமி. ஏற்கனவே இந்த பாலை எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டேன். ஐயோ எங்கேயுமே பால் இல்லையா? ஐடியா வந்துருச்சு. லட்சுமி 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 வர சொல்லுங்க. ஏய் லட்சுமி லட்சுமி சீக்கிரம் எங்களுக்கு பால் கறந்து கொடு. எங்க பால் புத்துக்கு ஊத்தணும். பூசாரி போய் எல்லா குழந்தைகளையும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகளோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. சூரிய உதயத்துக்குள்ள இவங்களுக்கு பாம்பு விஷத்தை முறிச்சாகணும், இல்லைன்னா இவங்க எல்லாம் இறந்துருவாங்க. மாடுகள் பால் கறந்துரும், ஆனா அது வரைக்கும் தாங்காதுன்னு நினைக்கிறேன். அப்பனா நமக்கு உதவிக்கு ஹல்க் வேணும். ஹல்க் நண்பனே, ஹல்க் வாங்க. அப்பதான் ஹல்க் வந்தாரு. நான் உங்களுக்கு உதவி பண்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாடுகளை தூக்கி அந்த மாடுகள் எல்லாம் அப்படியே பால் கறந்துச்சு. மாடுகளே, பாம்பு புத்துல பால்கள் கறந்து விடுங்க. இந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. பால் கறந்து விட்டவனே அந்த நாகக்கண்ணி வந்தாங்க. யாருடா நீங்கெல்லாம்? எதுக்காக என் புத்துக்கு பூஜை பண்ணிருக்கீங்க? இத்தனை வருஷம் வராது நீங்க இப்ப ஏன் வந்தீங்க? அம்மா தாயே, இத்தனை வருஷம் வராதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த குழந்தைங்களை எல்லாம் பாம்பு கடிச்சிருச்சு. எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க காலில் விழுந்து வேண்டேன், எப்படியாவது காப்பாத்துங்க. சரி, நீங்க யாரும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்கிட்ட வேண்டி கேட்டனால அந்த பாம்போட விஷத்தை நானே முறிச்சிடுறேன். இந்த நாகம்மா விஷத்தை எல்லாத்தோட விஷத்தையும் எடுத்தாங்க. இப்ப எல்லா குழந்தைகளும் பழச்சிட்டாங்க. எப்படி எல்லாரும் பழச்சிட்டோம். நல்ல வேலை இந்த நாகப்புத்துனால இவ்வளவு நாள் காப்பாற்ற முடிஞ்சு நம்மளால. கருப்பசாமி ஐயா, இந்த நாகப்புத்துக்காக நம்ம ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்றோம், சரியா? ஆமா பசங்களா, இந்த நாகப்புத்துக்கும் நம்ம ஒரு கோயிலை காட்டுறோம். அது பிரம்மாண்டமா பண்றோம். கருப்பசாமி, கருப்பசாமி, இன்னொரு விஷயம். இப்ப பூஜை பண்ற மாதிரி எப்பவும் பூஜை பண்ணணும். ஒரு நாளாவது விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி நாகம்மன் அந்த புத்துக்குள்ளேயே போயிட்டாங்க.